சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு ஐயனுடைய அதிசயம் நிறைந்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம், ஆனால் யாருமே கண்டுக்காம அப்படியே அமைதியா ஏதோ வழியில போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஐயனை நம்பி, ஐயனை தொடர்ந்து வணங்கி ஐயனிடம் பெற்ற வரம் என்ன, அதற்காக கிடைத்த பொக்கிஷம் என்ன, இதுதான் இந்த வீடியோனுடைய கான்செப்ட். பார்த்தீங்கன்னா கோவையை சேர்ந்த சரவணகுமார் அண்ட் செல்லப்பாண்டியம்மாருடைய தம்பதிகளை பற்றிய அருமையான அற்புதமான நடந்த நிகழ்வுகள். நேற்று வியாழக்கிழமை நடந்த ஒரு அற்புதமான நம்ம கோம்பைக்காட்டில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வைத்தான் இன்று உங்கள் முன்னாடி காட்சிப்படுத்த விரும்புகிறேன். ஐயனுடைய அற்புதம் எவ்வளவு அற்புதம்ங்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லக்கூடியது. தொடர்ந்து ஐயனை வழிபட வேண்டும். தொடர்ந்து எப்படின்னா, ஒரு குரு, இப்ப அவங்கள சித்த பெருமான்கள், சித்தர்களை எப்படி வழிபடணும், மனமுருகி உண்மையாக குருவை நினைச்சு வழிபட்டுட்டா கண்ணீர் வரணும்னு சொல்றார். மிகப்பெரிய மகான்கள் சொல்ற என்னன்னா, நீ குருவை நினைத்து விட்டால் உன் கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வழிய வேண்டும். அது உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். மிக ஒரு அற்புதமான ஒரு வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் நிறைய பேருக்கு, நம்ம மக்களுக்கு சத்து மாவு, சுகர், ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு, குண்டா இருக்கிறவங்களுக்கு, எல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, மேக்சிமம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ற அளவுல ஒரு சத்து மாவு கோவை சேர்ந்த எனது நண்பர் கொடுத்துட்டு இருக்காரு. வேற எதுவுமே இல்லை. அது சத்து மாவுன்னா மருந்து மாத்திரை, இட்ஸ் நாட் அ ட்ரக்ஸ். நான் சொல்லிடுறேன், இட்ஸ் அ ஃபுட். ஓகேங்களா? ஒரு 14 வகை அரிசி, பாரம்பரிய அரிசியினுடைய சரிவிகித உணவு தான், வித் ஏலக்காய், ஏலக்காயோட சேர்ந்து நாட்டு சர்க்கரை. இதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய மக்கள் அது தெரியாம இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். கருணை கூர்ந்து உள்ள போய் அதை செக் பண்ணிட்டு நீ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இப்போ வர்ற பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ல இருக்கீங்க. கருணை கூர்ந்து டவுட் எல்லாம் வேண்டாம், சரிங்களா? 28ஆம் தேதி நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு தான், இன்னைக்கு வெள்ளி, அடுத்த வியாழக்கிழமை நைட்டு தான் நம்மளுடைய ஐயனுக்கு பௌர்ணமி பூஜை நடைபெறும். நீங்கள் எல்லாம் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். என்னுடைய தரப்பிலிருந்தும், பாலாஸ் ஆன்மீக தரப்பிலிருந்தும், நிர்வாக தரப்பிலிருந்தும் உங்களை எல்லாரையும் பௌர்ணமி பூஜைக்கு ஐயனை தரிசிப்பதற்கு, அவர் உயிரோடு இருப்பதை, உயிரோட்டமாக இருப்பதை பார்ப்பதற்கு நீங்க எல்லாம் வரணும். குடும்பத்தோட வாங்கன்னு இருகரம் கூப்பி வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய நிகழ்வு என்ன, வாங்க. சர்க்குருவே சரணம். மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. இந்த வீடியோ அவங்க போட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பார்த்தீங்கன்னா சரவணகுமார், செல்லப்பாண்டியம்மாள், ஒரு பொன் குழந்தை, அவங்களுக்கு 19 வயசுல இருக்கு, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவரு சரவணகுமார் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு கோவையில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம், ஐயனுடைய அந்த கோம்பை காட்டுல நம்மளுடைய பீடத்துல நடந்த ஒரு சந்தோஷம். அதை போட்டோவை பார்த்துட்டு அந்த நிகழ்வை கேட்டுட்டு என்னால அவ்வளவு ஒரு குஷி, எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் வாகி வளருது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நேற்று, சரிங்களா? 19 வயசுல ஒரு பெண்ணு, அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்ப 19 வயசு ஆச்சு. 2வது குழந்தை வேணும்னு அந்த குழந்தை சின்ன ஒரு 2-3 வயசுல இருக்கும்போது இருந்தே ட்ரை பண்றாங்க. குழந்தையே இல்லை. எல்லாரும் பயமுறுத்துறாங்க, ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அது இதுன்னு. உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம சமுதாயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பயமுறுத்தி வரும்போது முயற்சி பார்க்காத வைத்தியம் இல்லை. அது எந்த வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம் ஆகட்டும், சித்த வைத்தியமாகட்டும், எல்லா வைத்தியத்தையும் ஆயுர்வேதத்திலிருந்து பார்த்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்ணியாச்சு. இல்ல, நிறைய பேர் அது பண்ணு, இதை பண்ணு. அந்த அம்மா பாவம் திங்காத மருந்து எல்லாம் தின்னுதான், பார்த்துதான், எதை தின்னா பித்தம் தெளிய மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணி நடக்கல. ஐயனுடைய அறிமுகம், ஐயனை பற்றிய அறிமுகம் கரெக்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் சேருது. இங்கு ஒரு மகான் கணக்கன்பட்டியில், கோம்பை காட்டில், இடுமன் மலையில், குடிலில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களும் விடாம ஐயனை நாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கணக்கன்பட்டி மண்ணை மிதித்துதான் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவும் பார்த்துருக்காங்க, நம்ம வீடியோ போடும்போது எல்லாம் பார்த்துருக்காங்க. மக்களுங்க வந்துட்டாங்க. வந்து ஐயனை வேண்டி இந்த கோம்பை காட்டில் ஐயனை உயிரோடு இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும் நம் ஐயனை மனதார வழிபட்டு மனமுருகி வேண்டும். ஐயனே, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ஒரு ஆண்மகவை கொடு, குழந்தை இருக்கு, ஒரு ஆண்மகவை கொடு, நாங்கள் சந்தோஷப்படுற அளவுல கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிக 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 ஐயனை வேண்டி விரும்பி ஒரு மனசுல ஒரு அவரை நம்பி, நான் இதைதான் உங்கள்கிட்ட நிறைவேற்றி சொல்றேன். ஐயனை நம்பணும், ஐயனை உள்வாங்கணும். முதல்ல ஐயனை உள்வாங்கினால்தான் நாம் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் ஐயனிடமும் நமக்கும் கனெக்ட் ஆகும். அந்த இது ஏற்படணும், ஈர்ப்பு ஏற்படணும். ஷிங்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஷிங்க் ஆகணும். ஐயனுக்கு நமக்குரிய விஷயங்கள் ஷிங்க் ஆகும். எப்ப ஷிங்க் ஆகும்? நீங்கள் தூய்மையான மனது, நல்ல எண்ணங்கள், அருமையா நான் மற்றவங்களுக்கு ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, பசித்தவனுக்கு உணவளிக்கும் கூடிய ஒரு சிந்தனை, எவன் கஷ்டப்படுறானோ என்னால முடிஞ்சதை செய்வேன், பிறரை பற்றி புறங்கூறாமை, பிறர் குடும்பத்தை கெடுக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஐயன் அவரை நெருங்கி வருவார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஐயன் பல ஸ்டெப்பு, பல மடங்கு உங்களை நோக்கி ஐயன் வந்து கொண்டு இருக்கிறார். இப்பயும் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, என்னதான் ஆச்சு? மேடம் வந்து அவங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து செல்லப்பாண்டியம்மாள் சரவண குடும்பத்தோட வந்து வேண்டி ஐயனை வணங்கி வேணுங்கும் போது அவங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கருவுறுகிறார். பிரம்ம தீர்த்தம், ஐயனுடைய விபூதி இட்ட பிரம்ம தீர்த்தம் கோம்பை காட்டுல இருக்கு. எடுத்துட்டு பொண்டு போய் குடிங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? அதுல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஐயன் உயிரோட்டமாக அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் படைத்த அந்த பிரம்ம தீர்த்தம் பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்லியிருக்காரு. பரபிரமம் அங்க உட்கார்ந்துட்டு உங்களை கூப்பிடுது, வா வா உன் பிரச்சனைகளுக்கு நம்ம போனா தானே. யாரெல்லாம் அங்கு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் அல்வாளித்துக் கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் 1-2 உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன், வித் போட்டோவோட ப்ரூஃபோட உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்றது, உங்களுக்கு யாருக்காவது இப்படி ஐயனுடைய அற்புதங்கள் நடந்திருந்தால், சார் என்னால் ஐயனை பத்தி சொல்ல முடியும், எனக்கு இது நடந்தது அப்படி என்று நீங்கள் நினைத்தால், நடந்திருந்தால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலில் உங்க அதை பதிவிடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஐயனுடைய புகழ் பரவணும். நான் சொல்றது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அப்ப அவங்களுக்கு அந்த கருவுறுகிறார்கள். எல்லாம் வந்து இப்ப 7-8 மாசம் ஆச்சு. அவங்க சிந்தனை என்னன்னு பாருங்க. என்னுடைய வளைகாப்பு, எனக்கான வளைகாப்பு நிகழ்ச்சி ஐயனுடைய கோம்பை காட்டில் அந்த ஐயன் முன்னால் தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சரிங்களா, அங்க வந்து வியாழக்கிழமை மிக அற்புதமான நடந்திருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க போறீங்க, உங்களுக்கு அனுப்புறேன். அதை பார்த்து அந்த பெண்ணிற்கு அந்த ஒரு அருமையான நிகழ்வை அங்கே நடத்திய, தன்னுடைய வளைகாப்பே ஐயன் முன்னாடி தான் நடக்கணும்னு நடத்தின அந்த பெண்ணிற்கு மிக அற்புதமாக ஐயன் அந்த வீட்டுல போய் ஒரு குழந்தைய தவறணும், அவங்க பிரார்த்தனை நல்லபடியா இருக்கணும், அந்த பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்கணும்னு நானும் என் ஐயன் சத்குருவிடம் வணங்குகிறேன். நீங்கள் எல்லோரும், இந்த வீடியோ பார்க்கிற அனைவரும், நம் பக்தர்களும் எல்லோரும் அந்த செல்லப்பாண்டியம்மாள் நன்றாக எந்தவித பிரச்சனை இல்லாம குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் வந்து வளையல் போடணும்னு எங்களுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம். பூபாச்சி வீடியோ கேமரா இனி உங்களுடைய வேண்டுதல் கூட்டு பிரார்த்தனை நீங்கள் நினைக்கும் போது ஐயன் அதை அங்கு போய் அருள்பாலிக்கிறார். ஐயன் நல்லபடியா செய்கிறார். எல்லாரும் வேண்டும் போது, தனக்காக அல்லாது பிறருக்காக வேண்டும் போது. அதுதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க வேண்டிங்கன்னு. நான் மனசார சொல்றேன், என் ஐயன் சர்க்குருவிடம் நான் வேண்டுவது எல்லாம்
ஐயா என் கூட போன்ல பேசுறவங்க தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய மனவேதைகளை சொல்லி அழும் அந்த சகோதரிகளுக்கு, அந்த தாய்மார்களுக்கு, அந்த சகோதரர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு எல்லோருக்குமே கருணை கூர்ந்து நீங்கள் சென்று அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நல்லது செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கேட்டிருக்க அனைக்கும் செய்யணும் ஐயா. அதுதான் நான் ஐயன்கிட்ட மனமாற நான் வேண்டிக்கிறேன். எனக்காக இங்க அப்படியெல்லாம் இல்லை. ஐயன் சொன்ன எனக்கு ஒரு வார்த்தை, நீ உன் வேலையை பாரு, உனக்கான வேலையை நான் பார்க்கிறேன். அதுதான் நம்பிக்கை வேணும். ஐயனிடத்துல கணக்கு கரெக்டா இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பிறரை ஏமாற்றக்கூடாது. இதுதான் மறுபடியும் நான் சொல்றேன். மிக அற்புதமான நிகழ்வுகள், மிக அருமையான நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை பார்க்கறது இல்லை. சர்க்குருனுடைய கருணை இந்த கோம்பக்காட்டுல, அந்த கோம்பையும் காட்டு மண்ணுல, அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு இடையில அந்த பீடத்துல ஐயன் உட்கார்ந்து எவ்வளவு அருமையாக ரொம்ப அற்புதமா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. மிக அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்கும் அத்தனை மக்களும் இந்த அதிசயம் உங்களிடமும் நடக்கலாம். நீங்கள் வேண்டியவை உடனே கிடைக்கலாம். கருமாவை பொறுத்து குறைச்சு தள்ளியும் போகலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம், தப்பு கிடையாது. தள்ளியும் போகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஐயன் அலைய விடுவார், ஆனா இல்லைன்னு சொல்ல மாட்டார். அலைய விடுறது எதுக்கு? நம்மளுடைய எபிலிட்டிய, நம்மளுடைய என்ன இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நம்ம அதை அவர் சோதிப்பார். நிச்சயமாக நமக்கு ஐயன் வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கிறார். நலங்களையும் வளங்களையும் கருணை கூர்ந்து வாங்க, படையெடுத்து வாங்க. அந்த இடத்துல ஐயன் உயிரோட்டமாக காட்சி அளிக்கிறார் உங்களுக்காக. வந்து எல்லோருமே நீங்க நல்ல விஷயமா, நல்ல அருமையான விஷயங்களை பெற்று செல்லணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஐயனிடம். நிச்சயமா உங்களுக்கு அனைவருக்கும் அது கிடைக்கும். வாங்க, மீண்டும் ஐயனுடைய அடுத்த ஒரு பதிவில், நிகழ்ந்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.